இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்னது? இதை யார் எழுதுனது? எது புராணத்துல இருக்கா? எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் இது? ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்பாளை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு நாளுமே பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள் என்று கூறுவார்கள். சுவாமியை பற்றி நாம் சிந்தனை செய்யவில்லையோ அல்லது நாம் பேசவில்லையோ அல்லது கிரியைகள் செய்யவில்லையோ அந்த நாள் பிறவாத நாள் என்றால் மறுபடியும் பிறக்கணும் அதுக்குன்னு. அப்ப பேசும்பொழுது நமக்கு அந்த மைனஸ் ஆகுது நம்முடைய பிறவிகள். சோ அது ஒரு வாய்ப்பு நீங்க சுவாமியை பத்தி பேசுறதுக்கு, அம்பாளை பத்தி. சோ இது வந்து யாரால் அளிக்கப்பட்டது என்றால் நமக்கு ஹயக்ரீவர் சுவாமிகள் வந்து அகத்தியர் கேட்கிறார். இது வந்து பிரம்மாண்ட புராணம்னு இருக்குங்க. 18 புராணங்கள்ல பிரம்மாண்ட புராணம்னு இருக்கு. கடைசி புராணம் 18 புராணங்கள்ல பிரம்மாண்ட புராணம்ன்றது கடைசியில வருது. அந்த புராணத்தில் லலிதா உபாக்கியானம், லலிதோபாக்கியானம் என்று கூறுவார்கள். லலிதை என்றால் யார், அந்த அவருடைய சரித்தம்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அகஸ்திய பகவான் அவர் கேட்டு ஹயக்ரீவர் சுவாமிகள் இதை நமக்கு அளித்திருக்கிறார். இதுதான் நம் புராணங்கள்ல வரக்கூடிய ஒரு துதி. எப்படி பகவத்கீதை வந்து நமக்கு மகாபாரதத்துல வருது உங்களுக்கு ஒரு பாகம், ஒரு பகுதி. அது போன்று இந்த நீங்க மார்க்கண்டேய புராணத்து ஒரு பகுதி தான் சப்தசதி, 700 ஸ்லோகங்கள். அது போன்று பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு அங்கமாக அதுலயே நிறைய இருக்கு. அந்த கண்டம்னா பார்ட்ஸுங்க. இந்த அகண்டம்னா பிரிக்கப்படாது. கண்டம்னு சொல்லுவா. இந்த கண்டம்னா முதல் கண்டம், இரண்டாவது கண்டம், மூன்றாவது கண்டம்ல பெயர்கள் கொடுப்பா. மந்திர கண்டம்னு இருக்கு, ஞாச கண்டம்னு இருக்கு. இந்த லலிதோபாக்கியானத்துல அது மாதிரி இருக்கு. அதுல ஸ்தோத்திர கண்டம்னு இருக்கு, ஸ்தோத்திரங்கள். அதுல இந்த லலிதா சஹஸ்ரநாமம் என்பது 1000 நாமாக்கள். வஷின்யாதி தேவதைகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸ்ரீசக்கரத்தை பத்தி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆவரணங்கள் இருக்கும். அதுல வந்து வஷின்யாதி தேவதைகள் இருக்கும். அம்பாள் குடியேற்கக்கூடிய சக்திகள், வஷினி, காமேஸ்வரி அப்படின்னா இருக்கும். அந்த சக்திகளால் அளிக்கப்பட்ட நாமாக்கள். ரொம்ப, அதாவது ஹயக்ரீவர் சொல்றார் அகத்தியருக்கு. அவர் எங்கேருந்து சொல்றாருன்னா அவெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். ஏற்கனவே பார்த்திருக்கோம் அந்த ரிஷயா மந்திர திருஷ்டாரகான்னு. அப்ப வஷின்யாதி தேவதைகள் கூறிய அம்பாள் சொல்லி அவர்கள் கூறி. அதனால லலிதா சஹஸ்ரநாமம் மட்டும் ரொம்ப விசேஷமானது. எந்த சொல்லுமே திரும்பி வராது. சில நாமாக்கு சில இடங்கள்ல சான்னு வரும், ஆண்ட் வரும், என்ன கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த சென்டென்ஸ். இதுல தேவதைகளே கொடுத்ததுனால முழுமையாக இருக்கும். புராணத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றது. வேத மந்திரங்களோ ஆகமமோ மற்ற மந்திரங்கள் சொல்ல முடியாதவர்கள் கூட இதை அனைவரும் பாராயணம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அனைவரும் சொல்லலாம். எல்லாரும் பாராயணம் பண்ணலாம். ஆண் பெண் எல்லாரும் சொல்லலாம். அது போன்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம்.